கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலே வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றோம். பைபிள் ஃபேமிலிஸ், சவுலின் குடும்பத்தை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் சால். சவுல் ஒரு ராஜா. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அன்பானவர்களே, சவுல் மிகவும் உயரமானவன், அழகானவன், கீசினுடைய குமாரன். அவனுடைய தோளுக்கு கீழாக எல்லோருமே இருந்தார்கள். இவன் இஸ்ரவேலின் முதல் ராஜா. இந்த சவுல், சவுல் என்றால் விரும்பப்பட்டவன் என்று அர்த்தம். இவன் எப்படி ராஜாவாக ஆனான்? கழுதையை தேடி போனான். கழுதையை தேடி போன இவனை சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த சவுலை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்று சொல்லுகிறான். அப்போது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். அன்பானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே முதலாவது ஒரு தீர்க்கதரிசி. அதே போல சவுல் இஸ்ரவேலிலே முதலாவது ராஜா. அன்பானவர்களே, கழுதையை தேடி போன இவனை ராஜாவாக அபிஷேகம் செய்கின்றார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேலே ஏறி வந்தார். லூக்கா 19வது அதிகாரம் 38வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். கழுதை குட்டியின் மேலே இயேசுவை ஏற்றி
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார். சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த ராஜா இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே கழுதையிலே ஏறி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இங்கே சவுலை ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள். சவுலுடைய குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 49-50 வசனங்கள். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மோப், இளையவர் பேர் மீகாள். சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம். அவள் அகிமாசையின் குமாரத்தி. அவனுடைய சேனாதிபதியின் பேர் அப்னேர். அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன் என்று 1 சாமுவேல் புத்தகத்திலே சவுலுடைய குடும்பத்தை பற்றி நாம் தெளிவாக படிக்கிறோம். 3 குமாரர்கள், 2 குமாரத்திகள் சவுலுக்கு இருந்ததாக இந்த வசனமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. இஸ்ரவேலிலே பிதாவாகிய தேவனே ராஜாவாக இருந்தும் இஸ்ரவேல் மக்கள் மற்ற ஜனங்களைப் போல புறஜாதிகளை எப்படி அந்த ஜனங்களே ஆளுகிறார்களோ அதை போல இஸ்ரவேலையும் இஸ்ரவேலில் இருக்கிற ஒருவன் ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டானது. ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலின் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடத்தினார். இருந்த போதிலும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சவுலை ராஜாவாக அபிஷேகம் செய்யும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவன் சாமுவேலுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அது அவருக்கு மனஸ்தாபமாக இருந்ததா. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். ஒரு ராஜாவை தேவன் எதற்காக ஏற்படுத்துகிறார்? தேவனுடைய சித்தத்தை ஜனங்கள் மத்தியிலே அவன் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் சவுலோ தேவனுடைய வார்த்தையை புறம்பாக்கி போட்டான், என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். He cried unto the Lord all night. ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். சாமுவேல் தான் ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். எதற்காக? தேவனுக்கு மனஸ்தாபமாக இருந்தது சவுலை ராஜாவாக்கினது. எனவே இந்த தீர்க்கன் மனம் நொந்து போனவனாக இருக்கின்றான். இன்றைக்கு அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபையை நினைத்து, விசுவாச குடும்பங்களை நினைத்து மனம் நொந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். எபிரேய ஆசிரியர் சொல்லும்போது அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அந்த வேலையை செய்ய வேண்டும், அவர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று எபிரேய ஆசிரியர் எழுதியிருக்கின்றார். இங்கே சவுல் தன் இஷ்டத்தின்படியாக கர்த்தருடைய வார்த்தையை புறம்பாக்கி போட்டவனாக அங்கே ராஜாவாக இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எனவே பிதாவாகிய தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்தது அவருக்கு மன நோவாக இருந்தது, மனஸ்தாபமாக இருந்தது.
சாமுவேலோ மனம் நொந்து ராம் முழுவதும் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி என்ன காரியத்தை செய்தார் சவுல்? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம், இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பித்து விட்டார். சவுலை பார்த்து, நீ செய்யக்கூடிய காரியங்கள் பில்லி சூனிய பாவத்துக்கும் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லிட்டார். முதல் ராஜாவே தள்ளுண்டு போகின்றான். கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நடக்காமல் போனபடினாலே அவனை தள்ளி போடுகிறார். அவனுடைய இடத்துல தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்கின்றார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். சவுலை பார்க்கிலும் உத்தமனாக இருந்தவன் தாவீது. தாவீது ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தார். ஆடு மேய்ப்பனாக இருந்த அவனை அழைத்து அரசனாக்கினார். நம்முடைய பிதாவாகிய தேவன் சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறம்பாக்கி போட்டார். எனவே அவனை ராஜாவாய் இராதபடி புறம்பே தள்ளிவிட்டார். அந்த ராஜ்யத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுக்கிறார். தாவீது மிக ஒரு சிறப்பான ஒரு மனுஷன். அவனுடைய சகோதரத்திலே அவன் சிறப்பானவன். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுடைய தகப்பனை பார்த்து, இவ்வளவுதானா உங்களுடைய பிள்ளைகள்? இன்னும் யாராவது இருக்கிறார்களா? ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை அழைத்து வாருங்கள். அவனை பார்த்த உடனே இவன் தான் என்று சொல்லி அவனை அபிஷேகம் செய்கிறார். அன்பானவர்களே, சவுலுடைய ராஜ்யபாரம் பிடிக்கப்பட்டு தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் தாவீது கொடுக்கப்பட்டது? வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உம்மை பார்க்கலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஏன் நம்முடைய காரியங்கள் சில வேளையிலே பிடுங்கப்படுகிறது என்றால், நீங்கள் சரியில்லை, ஆகினாலே உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட தாளந்து பிடுக்கப்பட்டு மற்ற தாளந்து நிறைய உள்ளவர்களிடத்திலே அது கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரும் அதைத்தான் தாளந்து பற்றிய உண்மையிலே சொல்லியிருக்கிறார். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 30வது வசனம். அப்போது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ என்று யோனத்தானை பார்த்து சவுல் கேட்கின்றான். ஒரு தகப்பன் மகனுடைய சூழலை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தாவீதை சிநேகமாக கொண்டிருக்கிறான். தாவீது நல்ல ஒரு சிநேகன்தான். அவனை இவன் சிநேகிதனாக கொண்டிருக்கின்றான். ஆனால் சவுலோ அவனை பிடிக்காது, தாவீதை பிடிக்காது. எனவே அவன் சொல்லுகின்றான், யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே என்று திட்டுகிறான். நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அன்பானவர்களே, யோனத்தானும் தாவீதும் உயிருக்குயிராக சிநேகமாக இருந்தார்கள். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது.
இரு ஆத்துமாக்களும் ஒன்றாக இசைவாக இருந்திருக்கிறது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். ஜோனத்தான் loved him as his own soul. தன் உயிரை போல சிநேகித்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சிநேகம் கிடைப்பது அரிது. நீங்கள் எப்படி சிநேகிக்கிறீர்கள்? இயேசுவை முதலாவது அந்த அளவுக்கு சிநேகமாக கொள்ளுங்கள். அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவரை முதலாவது சிநேகிதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பின்பு உலகத்திலே அவருடைய சிந்தையிலே இருக்கக்கூடிய ஜனங்களை தேர்வு செய்யுங்கள். நண்பனாக தேர்வு செய்யுங்கள், சிநேகிதனாக தேர்வு செய்யுங்கள். இந்த சிநேகத்தை போல உங்களுடைய சிநேகமானது இருக்கட்டும். யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். எந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சிநேகத்தை கலங்கப்படுத்தும்படியாக சவுல் எத்தனிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தாவீதை எப்படியாவது பெலிஸ்தரின் கையிலே விழப்பண்ண வேண்டும் என்பதே சவுலுடைய எண்ணமாக இருந்தது. அதற்காக தன்னுடைய மகளையே திருமணம் செய்து கொடுக்கின்றார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 20-21 வசனங்கள். சவுலின் குமார்த்தையாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. எதற்காக அந்த சந்தோஷம் வந்தது? எப்படியாவது பெலிஸ்தர் கையிலே அவனை விழச் செய்ய வேண்டும். அவள் அவனுக்கு கன்னியாய் இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, எதற்காக மீகாளை கொடுக்கின்றான்? எப்படியாவது பெலிஸ்தர் கையிலே அவனை விழ பண்ண வேண்டும், பெலிஸ்தர் அவனை அழித்து போட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவன் தன்னுடைய மகளை கொடுக்கின்றான். நல்நோக்கத்தோடு அந்த காரியத்தை செய்யவில்லை. சவுலும் இஸ்ரவேலின் தேவனை தொழுது கொள்ளக்கூடியவன், தாவீதும் இஸ்ரவேலின் தேவனை தொழுது கொள்ளக்கூடியவன். இருவருமே இஸ்ரவேலின் பிதாக்களின் வழியிலே வந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரே தேவனை வழிபடக்கூடியவர்கள். ஆனால் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். சவுலுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது? தாவீதுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது? சவுல் என்ன செய்கிறான்? எப்படியாவது பெலிஸ்தர் கையிலே அவனை விழச் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்றான். 4வதாக நாம் பார்க்கும்போது தாவீதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. சவுலை கொலை செய்து போட்டிருக்கலாம். ஆனால் அவர் அந்த விதமாக செய்யவில்லை. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 23வது வசனம். இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பிலே தாவீது சவுலை கொலை செய்து போட்டிருக்கலாம். தண்ணீர் செம்பையும் ஈட்டியையும் தலைமாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறார். அதுவரை யாருமே கண்டுபிடிக்க முடியவில்லை. சவுலும் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு தருணம் கிடைத்தது. ஆனால் தாவீது அந்த விதமாக செய்யவில்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் என்று சொல்கிறார். முதல் ராஜா தேவன் அபிஷேகம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவன் மேல் தன் கையை வைத்து அவருடைய சமூகத்திலே ஒருவரும் தப்பி போக முடியாது என்பதை தாவீது அறிந்தவராக இருந்தார். அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இச்சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பிதாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எனவே யாரையுமே அற்பமாக நாம் எண்ணக்கூடாது. அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். இங்கே சவுல் தேவனாலே அபிஷேகம் செய்யப்பட்டவர்.
அவர் மீது நான் கையை போடாதிருப்பேன் என்று சொல்லி அங்கே பட்டயத்தை எடுத்து அவனை கொலை செய்யும்படியாக எத்தனிக்கவில்லை. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினாலே மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு, நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். தாவீது சவுலுடைய கைக்கு தப்பி அங்கும் இங்கும் அலைகின்றார். வேற வழியே இல்லை. சவுல் என்ன நினைக்கிறார்? எப்படியாவது இவனை கொன்று போட வேண்டும் என்று திட்டமிடுகிறார். ஆனால் தாவீது அதற்கு தப்பி ஓடுகிறார். அவர் நினைத்திருந்தால் சவுலை கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் தாவீது இந்த இடத்திலே அந்த விதமாக செய்யவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் சவுலுடைய மரணம் எப்படியாக இருந்தது? 1 நாளாகமும் 10வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். தன் ஆயுததாரியை நோக்கி சவுல், அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை எடுத்து நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்து போனார்கள். ஒட்டு மொத்தமாக எல்லோருமே செத்து போகிறார்கள். சவுலுடைய முடிவு எவ்விதமாக இருந்தது? யூதாசுடைய முடிவு எவ்விதமாக இருந்தது? 4 கொண்டு செத்தான். அப்போஸ்தல பட்டத்தை இழந்தான். அதே போல சவுல் ஒரு ராஜா. அவன் பட்டயத்தை நட்டு அதில் விழுந்து செத்து போகிறான். அவன் செத்து போனதை பார்த்து அவனுடைய 3 குமாரர்களும் அவர்களும் செத்து போகிறார்கள். அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் அந்த விதமாக கூட செத்து போனார்கள். ஒட்டு மொத்தமாக சவுலோடு கூட அவனை சார்ந்தவர்கள் எல்லாருமே செத்து போகிறார்கள். எவ்வளவு வேதனையான காரியம்! வேதம் சொல்லுகிறது, சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இவனோ பட்டயத்தை நட்டு செத்து போகிறான். சவுல் ராஜா அவனை கீசின் கல்லறையிலே தாவீது அடக்கம் செய்கிறார். தாவீதை கொலை செய்து போடும்படியாக சவுல் பல முறை எத்தனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தாவீது அதெல்லாம் மறந்து அவனை கீசினுடைய கல்லறை, அவனுடைய தகப்பனுடைய கல்லறையிலே அடக்கம் செய்தான் என்று 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. சவுலுடைய பாடி முழுவதுமாக கிடைக்கவில்லை, எலும்புகள் தான் கிடைத்தது. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்துக்கு சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். அவனுடைய சரீரம் சுட்டெரிக்கப்பட்டது. எலும்புதான் மீதமாக இருந்தது. அந்த எலும்புகளை தாவீது எடுத்து கொண்டு வந்து சவுலுடைய தகப்பனாகிய கீசினுடைய கல்லறையிலே அங்கே அடக்கம் செய்தான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு நலமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் தாவீது. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை போல உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். நாம் அந்த விதமாக செய்வோம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். 5வது நமக்கான பாடம் என்ன? இஸ்ரவேலின் முதல் ராஜா அவனை கர்த்தர் புறம்பாக்கி போட்டார். வசனம் சொல்லுகிறது அல்லவா? லூக்கா 13வது அதிகாரம் 29-30 வசனங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராயிருப்பார்கள், பிந்தினோர் முந்தினோராவார்கள் என்றார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதே போல முந்தின ராஜா சவுல் தள்ளுண்டு போனான். சவுல் வந்து ஒரு பொறாமை கொண்டவன்.
1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாரமாய் பார்த்தான். தாவீது கோலியாத்தை ஜெயித்தார். அதனாலே ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள், முறையாக பாடினார்கள். சவுல் கொன்றது 1000 தான். அதனால அவனுக்கு எரிச்சல் உண்டானது. அன்பானவர்களே, நல்லவன் என்றுமே உயர்த்தப்படுவான். மற்றும் 1 சாமுவேல் 15:29 பார்க்கும்போது சாமுவேல் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை சவுலுக்கு சொன்னார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். அவர் ஒரு மனுஷன் கிடையாது, அவர் மனம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னதுதான். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஒரு வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. கூட்டினால் வாதைகளை கூட்டுவார், குறைத்தால் உங்களுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். இவனோ கர்த்தருடைய சொல்லை மீறி நடந்தான், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவனை ராஜாவாய் இராதபடி புறம்பாக்கி போட்டார் என வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்போம் என்றால் நாமும் சவுலை போல புறம்பாக்கப்படுவோம். எனவே கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் பொய் சொல்லுகிற தேவனே அல்ல, பொய்யுரையாத தேவன். தாம் சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சவுலை பற்றி நாம் படித்திருக்கிறோம். சவுல் இஸ்ரவேலிலே முதலாவது ராஜாவாக இருந்தான். கர்த்தரே ராஜாவாக இருந்த போதிலும் கூட ஜனங்களுடைய கோரிக்கை அந்த விதமாக இருந்தபடினாலே சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ ஒரு ராஜாவை அவர்களுக்கு ஏற்படுத்து என்று சொல்லுகிறார். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கோ அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்ய மனதில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலிலே பிதாவாகிய தேவனே ராஜாவாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நீ அவர்களுடைய சொல்லை கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே சவுலை ராஜாவாக அபிஷேகம் செய்தார். அவருடைய மகன் யோனத்தான் மிகவும் தாவீதை நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான ஒரு நேசம் சகோதர சினைகள் மத்தியிலே காணப்பட வேண்டும். நீங்களும் அவ்விதமாக உங்களுடைய சிநேகிதர்களை நேசியுங்கள். தாவீதை போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சவுளுடைய குடும்பத்தை பற்றி இன்றைய நாளிலே நாங்கள் தியானம் செய்தோம். சவுல் உம்முடைய வார்த்தையை புறம்பாக்கி போட்டதைப் போல நாங்கள் ஒருபோதும் உம்முடைய வார்த்தையை புறம்பாக்கி போடாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். தாவீதைப் போல உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வேத வாக்கியங்களை இரவு பகலாக தியானம் செய்யக்கூடிய கிருபைகளை தந்தள்ள வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவசேனை வான் மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.